என் பெயர் சாருமித்ரா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேலகொண்டையூர். தித்திக்கும் தேன் தமிழ் திசையெல்லாம் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செயற்கை பொருட்களின் மிக முதன்மையானது கைபேசி. அதற்கும் நமக்கும் உள்ள செயல்களை பற்றி காண்போம். கவிதை எனும் பேரரசி வரவுக்காக நான் கையினிலே கோல் பிடித்து காத்திருந்த நேரம் அது. மக்கள் எல்லாரும் மாக்கள் ஆகினார். எதனாலே? 2 ஒன்று விலைவாசி, மற்றொன்று கைபேசி. கைபேசி அதற்கு மேதினியில் மேன்மை தரும் சிறப்பு. நான் கை கொள்ளும் மேன்மை தரும், அதுவே என் தலைப்பு. கைபேசி என்னிடம் பேசிய கதை சொல்கிறேன். எல்லா திசைகளும் எனக்குள் அடக்கம். எல்லோரும் என் மீது இன்றைய மயக்கம். வடிவத்தில் சிறியவன் நான், வாவன அவதாரம் நான். அடியெடுத்து நான் நடந்தால் அண்டமெல்லாம் சிறியதாகும். அண்டமெல்லாம் சிறியதாகும். கைகொள்ளும் இதயத்தின் கடலளவு ஆசைகளை கடல் கடந்து இருந்தாலும் கச்சிதமாய் எடுத்துரைப்பேன். மூர்த்தியிலே மும்மடங்கு பொழிகின்ற கீர்த்தியிலே உயர்ந்தவன் நான். சாதி மத வேதமின்றி சமத்துவமாய் எல்லோரின் சகோதரத்துவம் பேசுகின்றேன். எனக்குள் வாழ்கின்றேன். வீதிகளில் இன்றைக்கோ வாகன நெரிசலிலும் பாதிப்போர் ஏற்படுகின்றனர். கைபேசி என்னிடம்தான் ஊர்கதைகள் அழைக்கின்றனர். உலகினியே மறைக்கின்றார்கள். மன்னனுக்கும் புலவனுக்கும் மதிக்கானால் நட்பு அன்று. கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கைபேசியில் காதல் இன்று. பொட்டிற்கும் சட்டை பட்டனை போட மறந்தாலும், புத்தகத்தை மறந்தாலும், சாப்பிடுவதை மறந்தாலும் மனிதன் கழிப்பறைக்கு செல்லும் போது கைபேசியை மறப்பதில்லை. நோயற்ற வாழ்வே போதும், நோக்கியா தேவையில்லை. என்னையோ புகழ்கின்றார்கள், என் எருமை போல் மிதிக்கின்றார்கள். நான் ஒன்றும் அவ்வளவு மோசமல்ல. என்னை சரியாக சிந்தித்து சரியான வழியில் நம் தேவைக்கேற்ப அறிவினை வளர்த்து கொள்ளவும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும். 2 சக்கர வாகனத்தில் விரைவாக சொல்லும் பெருமைப்பட கைபேசி பேசுகிறார். பெரும் விபத்து ஏற்படுகின்றனர். இன்னும் தேர்தலிலே சின்னமாக வைக்கவில்லை. வரும் நாட்களில் கைபேசியை கூட சின்னமாக வைத்து விடுவார்கள் போல. கைபேசி அளவோடு பயன்படுத்த வேண்டும். வளமோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.